1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் Book of 1 Thessalonians chapter 5 verse 5. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். Ye are all the children of light and the children of the day. நாம் எப்படிப்பட்ட யாருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்? Whose children are we? நாம் எல்லாரும் அறிக்கை செய்வோமா? Can we all say this? நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். We are all the children of light. அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், சபையில் இருக்கிறதான யாவரையும் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். Apostle Paul is writing to all the believers. He's saying you are all the children of light and the children of the day. தேவன் நம்மை இருளின் அதிகாரத்தில் இருந்ததான உங்களையும் என்னையும் ஆண்டவர் இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பகலின் பிள்ளைகளாக மாற்றி விட்டார். We who are in the power of darkness, God has translated and made us into the children of light and of day. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்ட பிறகு வெளிச்சத்தின் பிள்ளைகளை போல நாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். After we have been translated as the children of light, God desires that we walk as the children of light. ஏனெனில் தேவன் ஒளியாக இருக்கிறார். Because God is light. அவரை போலவே நாமும் நடக்க வேண்டும் இந்த பூமியிலே. And we also have to walk like him in this world. வசனத்தில் சொல்லப்பட்டதான கற்பனைகள் எல்லாம் தேவனை பிரியப்படுத்துவதற்கு, தேவனை போல நம்மை வாழ வைக்கக்கூடியதான வார்த்தைகள் தான் கட்டளைகளாக சொல்லப்பட்டுள்ளது. The commandments are given so that we may walk like God in this earth. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். You are all the children of light and the children of the day. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. We are not of the night nor of darkness. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. We are not of the night nor of darkness. இது நாம் நம்மை குறித்து அறிந்திருக்க வேண்டியதான உண்மைகள். This is something that we have to know truth regarding us. எப்படி நான் இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டவன் என்று நாம் அறிக்கை செய்கிறோமோ, அதே போல இதுவும் நாம் செய்ய வேண்டிய அறிக்கை. நான் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. As we confess that we are not under the power of darkness, we have to confess like this: we are not of the night nor of darkness. நாம் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. Here Apostle Paul is saying we are not of the night nor of darkness. நாம் புதிய சிருஷ்டியாக புது மனுஷனாக பிறந்த பின்பு நம்முடைய அதாவது ஆவிக்குரிய அந்தஸ்து கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் நம்முடைய நிலைமை முழுவதுமாக மாற்றப்பட்டு விடுகிறது. After we have been born again as a new creation, our complete estate is changed in Christ. முன்பு நாம் அந்தகாரத்தில் இருந்தோம், அறியாமையில் இருந்தோம். First we were in ignorance and in darkness. ஆனால் இப்பொழுதோ நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். But now we are the children of light and of children of the day. சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you glad? நாம் பகலின் பிள்ளைகள். We are children of the day. வெளிச்சத்தின் பிள்ளைகள். We are children of light. நாம் இரவுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. We don't belong to the night. இருளுக்கு நான் சொந்தமானவன் அல்ல. We don't belong to darkness. இந்த வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது இந்த இருளின் வல்லமை உங்க வாழ்க்கைக்குள்ளாக நுழைய முடியாது. When you confess this, the power of darkness, power of night cannot enter into your life. அடுத்ததாக நாம் பார்க்கலாம் 6ஆம் வசனம் பார்க்கும். ஆகையால் என்று சொல்லும் பொழுது அந்த 5ஆம் வசனத்தையும் 6வது வசனத்தையும் இணைக்கிறதான வார்த்தை. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். And verse 6 starts with therefore. That means there is a connection between verse 5 and verse 6, and it says therefore let us not sleep as do others, but let us watch and be sober. மற்றவர்கள் என்று சொல்லும்போது வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்லாத மற்றவர்களை குறித்து அவர் சொல்லுகிறார். மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல். And here it says let us not sleep as do others. Others means that not the children of light. அப்படியானால் வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஒரு காரியத்தை செய்ய கூடாது. That means the children of light should not do one thing. அதுதான் கற்பனை. And that is the commandment. அந்த கற்பனை என்ன? வசனம் என்ன சொல்கிறது? And what does the commandment, what does the word say? கற்பனை என்றால் நாம் கீழ்ப்படிய வேண்டிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான கீழ்ப்படிதல். And when we say commandment, it is something that God expects from us. நாம் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படிதான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற முறையிலே நாம் வாழ வேண்டும். And that means we have to walk according to the commandment in the way that God expects us to walk. மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். Therefore let us not sleep as do others, but let us watch and be sober. ஏனெனில் தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறிக்கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறிக்கொள்ளுவார்கள். For they that sleep in the night, and they that be drunken are drunken in the night. ஏனா இரவின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்லாத இருளின் பிள்ளைகள் ராத்திரியிலே அவர்கள் தூங்குகிறார்கள் என்றால் தங்களை வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வந்ததான அந்த தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் தங்கள் மனம் போன போக்கிலே வாழுகிறவர்கள், அவர்களுக்கு பெயர் தான் தூங்குகிறவர்கள். For they that sleep in the night, what does that mean? That means they don't understand why God brought them into light, and they forget it and they still are in darkness. அவர்கள் இன்னும்
இருளின் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். They are still in the power of darkness. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்களும் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறவர்களும் இப்படிப்பட்டதான தூக்கத்திலும் இரவுக்குரிய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And those who say that they have been delivered from the power of darkness and the children of light, they are still sleeping in the night. மற்றவர்களைப் போல வெளிச்சத்தில் இல்லாதவர்களைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They are living like the people who are not in the light. அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். Apostle Paul is counseling us. 8வது வசனத்திலே பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். Verse 8, but let us who are of the day be sober, putting on the breastplate of faith and love, and for an helmet the hope of salvation. ஆகவே இன்றைக்கு நம்முடைய அந்தஸ்து என்ன? So what is our estate today? நாம் பகலுக்குரியவர்கள், And we are of the day, வெளிச்சத்தின் பிள்ளைகள், and we are the children of the light. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். அவரோடு மாத்திரமல்ல, நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்த்தோம். In 1 John 1:7, what we saw was, but if we walk in the light as he is in the light, we will have fellowship one with another, not only a fellowship with God but also fellowship with one another. ஆகவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? So what does God expect from us? விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தை நாம் தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். We have to put on the breastplate of faith and love. விசுவாசம் அன்பு, faith and love. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய விசுவாசமானது வளருகிறதான, அதாவது குறைந்து போகிறதல்ல, வளருகிறது விசுவாசமாக இருக்க வேண்டும். And when we say faith, faith should not decrease but it has to increase. இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? Today how is your faith? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். Let us examine ourselves. இன்றைக்கு பலர் விசுவாசத்திலே சோர்ந்து போய் விடுகிறார்கள். Today many are discouraged in faith. ஆண்டவர் எனக்கு இது செய்ய முடியாது. Oh, God cannot do this for கர்த்தரால் me. எனக்கு இது செய்ய முடியாது. God cannot do this for me. தேவன் யார் என்பதை புரிந்து கொள்வோம். Understand who God is. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வந்தது. From his mouth came a two-edged sword. தேவன் தன்னுடைய தோற்றத்தை, அந்த காட்சியை தேவன் யோவானுக்கு காட்டினார். And God revealed himself with all his power to John. ஏனெனில் தான் எப்படிப்பட்டவர், who he is. அவருடைய முகத்தின் பிரகாசம் எப்படிப்பட்டதானது. And what is the brightness of his face. இந்த தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. There is nothing too hard for the Lord to do. அவர் உங்களை ஒளியின் பிள்ளைகளாக மாற்றி விட்டார். He has made you, translated you as the children of light. ஆகவே நீங்கள் ஒளியின் பிள்ளைகளைப் போல நீங்கள் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். So he expects you to live like the children of light. அது மாத்திரமல்ல, not only that, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு வேண்டிய சகல காரியங்களையும் அவர் நமக்கு தந்தும் இருக்கிறார். He has already given to us all things that so that you can live as the children of light. விசுவாசத்தை உங்களுக்குள்ளாக துவங்கினது நீங்கள் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்குள்ளாக விசுவாசத்தை உருவாக்கினார், துவங்கினார். It is Christ who began the faith in you, it was not you yourself. ஆகவே நாம் அந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். So we have to preserve or protect that faith. அந்த விசுவாசத்தை நாம் அணிந்திருக்க வேண்டும். And we have to wear that faith. அந்த மார்க்கவசத்தை நாம் வைத்திருப்போமானால் எளிதாக சத்துருவை நாம் மேற்கொள்ள முடியும். If we put on the breastplate of faith, easily we can claim victory over the enemy. இல்லாவிட்டால் நாம் தோற்கடிக்கப்பட்டு விடுவோம். Else we'll be defeated. அடுத்ததாக ஆண்டவருடைய குணாதிசயமே அன்புதான். தேவன் அன்பாக இருக்கிறார். And then another nature of God itself is love. God is love. அன்பு என்னும் மார்க்கவசம். And a breastplate of love. மார்க்கவசம் என்று சொல்லும்போது அதுடைய முக்கியமாக நம்முடைய உயிரை பாதுகாக்க கூடியதான ஒரு ஆயுதம் தான் இந்த மார்க்கவசம். And when you say breastplate, it is a weapon that will help us, it will preserve our life. ஒரு யுத்தத்துல போகும்போது ஒரு மார்க்கவசம் இல்லாமல் யாருமே முன்னாக போக மாட்டார்கள். And when you are going to a battle, nobody will go without a breastplate. நாமும் இந்த உலகத்திலே வசனம் சொல்லுகிறது, நமக்கு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு. And the Bible says that we have battled against the principalities, against powers, against rulers of darkness of this world and spiritual wickedness in high places. இந்த பூமியிலே இருளின் கிரியைகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. In this world the power of darkness is working. ஆகவே ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார்? So what is God saying to us? சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What is God saying to the church? ஒவ்வொருவரும் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். முதலாவது அவர் நமக்கு நம்மை குறித்து யார் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். And first God is revealing who he is to us. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். You all are a children of light. ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளைப் போல நடந்து கொள்ளுங்கள். So walk like the children of light. இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? And how should the children of light be? விசுவாசம் என்கிறதான மார்க்கவசத்தை நாம் போட்டுக் கொண்டிருக்க வேண்டும். We have to put on the breastplate of faith.
அடுத்ததாக அன்பு என்னும் மார்க்கவசம், and next the breastplate of love, அடுத்ததாக ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீரா, and the helmet which is the hope of salvation, நீங்கள் தரித்து கொண்டிருக்க வேண்டும். and you have to wear it. இவைகளை நீங்கள் போட்டுக்கொள்ளும்போது And when you put on these things, சத்ருவான உங்களை எதிர்க்க முடியாது. and the enemy cannot come against you. எபேசியர் 6 அதிகாரம் Ephesians chapter 6 17வது வசனம், இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். verse 17, and take the helmet of salvation and the sword of the spirit which is the word of God. இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். And take the helmet of salvation and the sword of the spirit which is the word of God. இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அது நம்முடைய வேலை. And to take means it is our responsibility. கர்த்தருடைய வசனத்தை எடுத்துக்கொள்வது நம்முடைய வேலையாக இருக்கிறது. It is our responsibility, our work to take the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எடுத்துக்கொண்டு அதை நாம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கீழ்ப்படிகிறவர்களாக அதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். And first we have to take the word of God and be obedient to that word. இரண்டாவதாக அந்த வார்த்தையை நாம் எடுத்து சத்ருவுக்கு எதிரே அந்த வசனத்தை நாம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான பிரச்சனைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. And when we take that word of God which is the sword and go against the enemy, nothing can come against you. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். And the sword of the spirit which is the word of God. இந்த இடத்திலே சொல்லப்பட்ட இந்த பட்டியலிலே சொல்லப்பட்டிருக்கிறதான மற்ற எல்லா ஆயுதங்களையும் பார்க்கும் பொழுது நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடிய நம்மை பாதுகாக்கக்கூடியதான ஆயுதங்களாகும். When you see all other weapons mentioned in this chapter, they are all defensive weapons. ஆனால் ஒரே ஒரு ஆயுதம் தான் தாக்கக்கூடியதான ஆயுதம். And there is only one weapon that is offensive. அந்த தாக்கக்கூடிய ஆயுதம் எது என்றால் அதை தான் 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். And there is only one weapon that is offensive, which is the sword of the spirit. ஆவியின் பட்டயத்தை நாம் இன்றைக்கு நாம் உடையவர்களாக, வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றால் நாம் ஆவியின் பட்டயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். If we are the children of light, we need to have the sword of the spirit.